பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்து வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால பொழுதில் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இறை வார்த்தையானது சங்கீதம் 128 வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்கலாம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை காக்கிறவர், நம்மை அப்படியாய் சுமக்கிறவர் என்று எல்லா சங்கீதங்களிலும் 23வது சங்கீதம், 91வது சங்கீதம், சங்கீதம் மிக விசேஷமான வேலை நம்ம பார்க்கிறோம். இந்த 3 சங்கீதங்களும் கர்த்தர் நம்மை காக்கிறவர் என்பதை வலியுறுத்துகின்றன. கர்த்தர் சிருஷ்டித்த பறவைகளை பாருங்களா. தாய் பறவை தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் விரோதிகளிலிருந்து அப்படியே மூர்க்கமாக சண்டையிட்டு தன்னுடைய குஞ்சுகளை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வளர்க்கிறது. ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை ஒரு தீ விபத்து நேரத்தில் எப்படி பாதுகாத்தது என்ற ஒரு கதையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஒரு இடத்துல பயங்கரமாக தீ பற்றி எரிந்தபோது அந்த கோழி தன்னுடைய குஞ்சுகளையெல்லாம் தன்னுடைய சட்டைகளினாலும் மூடியபடியே அமர்ந்து கொண்டதான். தீ அதை கருகி போக பண்ணிட்டான். சில மணி நேரம் கழித்து ஒருவன் தன்னுடைய காலினால் அந்த கருகி போன கோழியை இருந்த இடத்துலேருந்து இப்படி தட்டிய போது அந்த கோழிக்கு அடிபாகத்திலிருந்து உயிருள்ள குஞ்சுகளெல்லாம் வெளியே வந்தாங்க. என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா? தாய் கோழி உள்ளத்தில் தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்க இவ்வளவு அன்பும் இவ்வளவு தியாகமும் வச்சிருக்குதுன்னு என்று சொன்னால், நம்மை பாதுகாக்க நம்மளுடைய உள்ளத்தில் எவ்வளவு அன்பு தியாகம் உடையவராக நம்ம அருமை ஆண்டவர் இருப்பார். ஆகவே தேவ பிள்ளையை பரலோகத்தின் மேன்மைகளை தெரிந்து பூமியில் இறங்கி வந்து கல்வாரி சிலுவையில் தன்னுடைய உயிரை கொடுத்து நம்மை சத்துருவின் கைக்கு விலக்கி தப்புவித்த ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு போதும் காக்கிற கர்த்தர் என்பதையும் போக்கு வரத்தையும் என்றென்றைக்கும் காப்பார். முற்றும் மொழியை அவர் வழிநடத்த வல்லமை உள்ளது என்பதை நம்ம மறந்துடவே கூடாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நன்றியோடு அவரை பார்த்து சொல்லுகிறார், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவத்திலேயே என் தேவன் என்று சொல்லுங்க. மரணபரியமும் என்னை நடத்துவார் என்று சொல்லுங்க. மரணபரியமும் நம்மளை நடத்துகிற தேவன். எப்படியேப்பட்ட சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு விலகுவதே இல்லை, உங்களை கைவிடவே இல்லை. எப்போதும் சதா காலங்களிலும் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்காமல் தூங்காமல் உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அப்படியேப்பட்ட ஆண்டவர் தம்முடைய செட்டைகளின் நிழலிலே நம்மளை விரித்து வைத்திருக்கிறாராம். நாம் நிர்மூலமாக ஆகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை என்று நம்ம வாசிக்கிறோம். தேவ பிள்ளையே, அவர் உங்களை விசாரித்து உங்களுடைய கவலைகளெல்லாம் நீக்கி நம்மளை பாதுகாத்து பராமரித்து வருகிற கர்த்தர். அந்த தேவனை உள்ளன்போடு கூட துதிப்பீர்களா? பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே கூட உங்களை கர்த்தாவே நம்ம துதிக்கிறோமப்பா. இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் போக்கையும் வரத்தையும் என்றென்றைக்கு நீங்கள் காத்து கொள்ளுங்கப்பா. வேலை ஸ்தலத்துக்கு போகும்போதும் கல்லூரிக்கு போகும்போதும் ஒரே வெளி பிரயாணங்களில் போகும்போதும் நீங்கள் பாதுகாத்து பிள்ளைகளை பத்திரமாய் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா சத்துரு கிரியைகளுக்கு தீங்கிக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம் பிதாவே.